அண்மைச் செய்தி. சேலம் மேட்டூர் அணையினுடைய நீர்வட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நீர் வரத்தும் அதிகரித்திருக்கக்கூடிய காரணத்தினால் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 1,34,115 கனடியிலிருந்து 1,47,896 கனடியாக நீர் வரத்து அதிகரித்திருக்கிறது. இதனால் மேட்டூர் அணை நீர்மட்டம் 107.69 அடியிலிருந்து இன்னும் கூடுதலாக அதிகரித்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. 4 மணி நேரத்திற்குள் 2 அடி உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். மேட்டூர் அணையுடைய நீர்மட்டம் 4 மணி நேரத்திற்குள் 2 அடி உயர்ந்திருக்கிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் மார்ட்டின் ராஜா இணைப்பில். விவரம் சொல்லுங்க. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலே நல்ல கனமழை கடந்த 10 நாட்களாக பொழிந்து வருகிறது. தமிழகத்திலே பரவலாக கடந்த 8 நாட்களாக மழை பொழிந்து வந்தாலும் கூட கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலான அங்கே KRS அணை அந்த பகுதியிலே நல்ல கனமழை பொழிவின் காரணமாக அங்கிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரின் அளவு 1,70,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூரின் அணை நீர்மட்டம் மொத்தம் 120 அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று காலை 108 அடியாக உயர்ந்துள்ளது. தொடர்ச்சியாக அணை நீர்வரத்து 1,40,000 கன அடியாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உடனடியாக அணையில் அதிகமாக தண்ணீரை தேக்கி வைக்க முடியாத காரணத்தால் நாளை அல்லது நாளைய மறுநாள் மேட்டூர் அணை திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையிலே மேட்டூர் அணை திறக்கும் பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய சம்பா சாகுபடிக்கான தண்ணீரை சேமிக்கவும் அங்கே இருக்கும் அந்த நீர்வழி பாதையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை மேம்படுத்தி தடுப்பணைகளை மேம்படுத்தி அங்கே நீரை சேமிக்கவும் தமிழக அரசு போதிய திட்டங்களை வகுக்க வேண்டும் என்பதுதான் தமிழக விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஈரோடு மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டத்தை தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த பவானிசாகர் அணை மேட்டூர் அணையிலே அதிகமான நீர்வரத்து இருந்தாலும் அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இனிமே தஞ்சாவூர் டெல்டா பகுதிகளிலே விவசாயம் பார்க்கக்கூடிய கடைமடை விவசாயிகளுக்கு வருடந்தோறுமே இந்த தண்ணீர் சென்று சேருவதில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. எனவே நமக்கு இயற்கை கொடுத்துள்ள இந்த மழை பொழிவுகளை சேமித்து அடுத்து வரக்கூடிய நாட்களிலே நீரை சேமிக்கும் முறைகளை நீர் மேலாண்மை திட்டங்களை அதிகப்படுத்த வேண்டும், புதிய நீர் திட்டங்களை வகுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நன்றி உங்கள் விவரங்களுக்கு.